ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் தரமான டாப் 5 பெஸ்ட் அட்வென்ச்சர் மூவிஸ்க்கான லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதுவரை அப்லோட் பண்ண அட்வென்ச்சர் கேட்டகரிக்கான வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அந்த கேட்டகரிக்கான பிளேலிஸ்ட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்க மூவி ஃபேமிலி பேக். இந்த படத்தோட டேரக்டர் ஃப்ராங்கோ சுசான். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து வேர்வல்ஸுங்க ஒரு கேமை விளையாடுறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க எல்லாருமே அந்த கேம்குள்ளேயே போய் மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேமில் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது, இறுதியாக அந்த ஃபேமிலி அந்த கேமை விட்டு வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட கதை. த வேர்வல்ஸ் ஆஃப் மில்லர் ஹாலோங்கிற ஃப்ரெஞ்சு கார்டு கேம் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஜுமான்ஜி மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த படத்துக்கும். ஆனால் ஜுமான்ஜி அளவுக்குலாம் எதிர்பார்க்க வேண்டாம். படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஒன் டைம் பார்க்குற மாதிரி ஒரு டீசெண்டான காமெடி அட்வென்ச்சர் மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க மூவி புஸ் இன் பூட்ஸ். இந்த படத்தோட டேரக்டர் கிறிஸ் மில்லர். இந்த மூவி 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் நம்ம ஹீரோ புஸ் இன் பூட்ஸ் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு கிரிமினலாக இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஜாக் அண்ட் ஜில்லுங்கிறவங்க கிட்ட மேஜிக்கல் பின்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடைச்சிச்சுன்னா தங்க முட்டையிடுற வாத்து இருக்க இடத்த அடையலான்னு ஹீரோக்கு தெரிய வருது. அது மட்டும் கிடச்சிச்சுன்னா லைஃப் செட்டில்னு நினைக்கிற நம்ம ஹீரோ தான் கூட ஹீரோயினையும் எக் ஃப்ரெண்டோடையும் சேர்ந்து இதை பண்ணுறதுக்காக கிளம்புறங்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத படத்தோட கதை. படத்தோட அனிமேஷன் ஒர்க்லாம் ரொம்பவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் அனிமேஷன் ஃபிலிம்னு 2012 ஆஸ்கர் அவார்டுக்கு இந்த படம் நாமினேட்டுமே ஆயிருக்கு. இந்த படம் கிரிட்டிக்ஸ்லையும் கமர்ஷியலாவுமே மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக மாறி இருக்கு. ஒரு சூப்பரான அனிமேஷன் அட்வென்ச்சர் மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்க மூவி ஏஸ் வென்ச்சுரா வென் நேச்சர் கால்ஸ். இந்த படத்தோட டேரக்டர் ஸ்டீவ் ஓடிகர்க். இந்த மூவி 1995 ரிலீஸ் ஆயிருக்கு. 1994 ரிலீஸ் ஆன ஏஸ் வென்ச்சுரா பெட் டிடெக்டிவ் மூவியோட சீக்குவலாக தான் இந்த படம் வந்திருக்கு. ஹீரோ காணாமல் போன பெட்ஸை கண்டுபிடிச்சு தர ஒரு பெட் டிடெக்டிவாக இருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ரக்கூனை காப்பாற்றுற முயற்சியில் ஹீரோ இறங்குறாரு. ஆனால் அது ஃபெயில் ஆகி அந்த ரக்கூனுமே இறந்து போயிடுது. இதனால ரொம்பவும் டிப்ரெஸான ஹீரோ ஒரு புத்த மடாலயத்தில் அமைதியை கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறப்ப ஒருத்தர் ஹீரோவை பார்க்கணும்னு வராரு. என்ன சொல்றாருன்னா, ஆப்பிரிக்கன் ட்ரைப் புனிதமாக நினைக்கிற ஒரு வவ்வால் ஒன்று காணாமல் போயிடுச்சு, அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்கிறாரு. ஹீரோவும் ஒத்துக்கிட்டு 2 பேருமே ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறத படத்தோட கதை. படத்தோட பெரிய பாசிட்டிவே ஜிம் கேரியோட பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை காமெடி கலந்து ரொம்பவும் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் வர எல்லா காமெடி சீன்ஸுமே ரசிக்கிற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் கலந்து அட்வென்ச்சர் மூவி பார்க்கணும்னா இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதோட படம் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க மூவி ரெட் ஒன். இந்த படத்தோட டேரக்டர் ஜேக் கேஸ்டன். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் 2 ஹீரோஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தரான நம்ம ட்வேன் ஜான்சன் நார்த் போல் செக்யூரிட்டியோட ஹெட்டாக இருக்காரு. இன்னொருத்தரான கிறிஸ் எவன்ஸ் ஒரு ஹேக்கராக இருக்காரு. ஒரு கட்டத்தில் சாண்டா கிளாஸை கிட்னாப் பண்ணிடுறாங்க. இதனால சாண்டா கிளாஸை தேடி போய் கண்டுபிடிக்கிறதுக்காக 2 ஹீரோஸ்மே டீம் அப் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் சாண்டாவை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இறுதியாக அதில் என்னதான் ஆச்சு அப்படிங்கிறதா படத்தோட கதை. படத்தில் லீட் ரோல்ஸ் பிளே பண்ண எல்லாருமே ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபருமே ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஸ்டாண்டிங்கான விஷுவல்ஸோடய கொடுத்துருக்காரு. படத்தோட சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், மியூசிக், எஸ்எஃப்எக்ஸ்னு எல்லாத்துலேயுமே எக்ஸலண்டான அவுட்புட்டே கொடுத்துருக்காங்க. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருமே மூவி சீன்ஸை எலிவேட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதோட படம் தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்டில் 1st இடத்துல இருக்க மூவி கிரியேஷன் ஆஃப் காட்ஸ் கிங்டம் ஆஃப் ஸ்டார்ம்ஸ். இந்த படத்தோட டேரக்டர் உயர்ஷன். இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை இன்வெஸ்டிச்சர் ஆஃப் த காட்ஸுங்கிற 16th சென்ச்சுரி ஃபேண்டசி நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரியை 3 பார்ட்டாக ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் ஹியூமன்ஸ், இம்மார்டல்ஸ், அப்புறம் டீமன்ஸ் இவங்களுக்கு இடையில நடக்கிற மெத்திக்கல் வார் தான் படத்தோட ஒன்லைன். படத்தோட மேக்கிங்லாம் உண்மையிலே ரொம்ப எக்ஸலண்டாகவே பண்ணியிருக்காங்க. சைனீஸ் சைட்ல இருந்து ஒரு பிரம்மாண்டமான ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவியாகவே வந்திருக்கு. மெயினாக படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் டாப் நாச்சாவே பண்ணியிருக்காங்க. அதோட சினிமோட்டோகிராஃபி, ஆக்ஷன் சீன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்குன்னு எல்லாமே ரொம்பவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான சைனீஸ் ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.